அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்கும் துலாம் ராசிக்கு மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான யோகம் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான யோகங்கள் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் உங்களிடம் நன்கு நாடகமாடும் சொந்தங்களின் உண்மையான சுயரூபத்தை கண்டறியக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உங்களை கண்டால் ஒரு பேச்சு, காணவில்லை என்றால் ஒரு பேச்சு என்று பேசக்கூடிய சொந்தங்களின் உண்மையான சுயரூபத்தை கண்டு கொண்டு அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன. இந்த வாரத்தில் பெரும்பாலான கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9இல் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்மறையான சிந்தனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். மிக பெரிய அளவிலான நேர்மறையான சிந்தனைகள் வளர்வதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மம், தைரியம் மற்றும் பூர்வ புண்ணியம் என பல இடங்களில் குரு பகவானின் பார்வை பதிவதால் இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். சுப நிகழ்வுகள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. இப்போது மிக பெரிய அளவிலான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். தாய்வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் மிக பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய முயற்சி மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான சனி மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6இல் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதி, உச்ச அதிபதி வக்ரம் பெறுவது நல்லது அல்ல என்றாலும் கூட அவர் யோகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை கட்டுக்குள் இருக்கும். வீண் விரய செலவுகள் மனக்கவலையை நீக்கக்கூடிய வகையில் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி
கொடுக்கிறார். சனியின் அமைப்பு பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் வலம் வருகிறார். ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவரது பார்வை லாபஸ்தானத்தில் பதியக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. எனவே லாபஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. ராசியின் அதிபதியும் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும். வருமானம் திருப்திகரமாக அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் பயணம் அதிகரித்தாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் விரையாதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறன. 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நல்ல பல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். குறிப்பாக தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் புதன் உச்சத்தின் காரணமாகவும் அவருடன் சூரியன் இணைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. மாமன் மைத்துனர் வழியில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் போன்றவை மிகவும் சாதகமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்து குரு பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரியங்களை அலைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பூமிக்காரகரான செவ்வாய். சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது. அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் வருகிறது. சூரிய கிரகணம் வருவதால் உறுதியாகவே கிரகணத்தின் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. ஏனென்றால் கிரகணம் முடியும் தருணத்தில் குளித்துவிட்டு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் சூரிய கிரகணம் முடிந்ததற்கு பிறகு சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மகாலய அமாவாசை வருவதால் முன்னோர் தர்ப்பணத்தை சரியான முறையில் கொடுங்க. முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் இந்த வாரத்தில் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். மிக முக்கியமான அமாவாசை தினமாக இருப்பதால் மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் இயன்றால் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும் ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு